வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு கதறல் ஜெபம். அதாவது நம்ம தொடர்ந்து ஜெபத்தை பற்றி தியானிக்கிறோம். இன்றைக்கி பார்க்குற தலைப்பு கதறல் ஜெபம் என்பது நம்ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ரொம்ப உச்சக்கட்ட வேதனை, ஒரு அவசரமான தேவை, அப்போது இந்த நிமிஷம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் போது நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. அப்போ நம்ம மனசும் நம்ம இருதயமும் கதறி நம்ம தேவனை நோக்கி நம்ம உள்ளான மனுஷனில் நம்ம அழுகிறோம் பார்த்தீங்களாங்க, அதுதான் கதறல் ஜெபம். அதாவது நம்ம பெருமூச்சு விடுவோம், கண்ணில் தண்ணி தாரையாக கொட்டும், ரொம்ப ப்ரெஷர் அழுத்தும் போது நம்மளால் வெடித்து செதறிடுவோம். அந்த மாதிரி ஜெபிக்கிற ஜெபம் தான் கதறல் ஜெபம். இது ரொம்ப சிக்கலான நேரத்தில் உண்மையான நம்ம இருதயத்தின் கதறல்களை தேவன் நிச்சயமாக கேட்குறாரு. இது வெறும் அழுக இல்லை, அது அழுது ஜெபம் பண்ணுறது வேறு, கதறி ஜெபிக்கிறது வேறு. அப்படி ஜெபிக்கும்பொழுது நம்மளுக்கு மனம் திரும்புதல் உண்டாகுது. தேவன்கிட்டேருந்து சீக்கிரமாக நமக்கு உதவிகளை கர்த்தர் நமக்கு ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். சீக்கிரமாக அதை கதறி அழும்போது தேவன் நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்ம சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு மான் தண்ணியை தேடி எப்படி அது வாஞ்சையோடு கதறுதோ அதே போல் நம்முடைய ஆத்துமாவும் தேவனை நோக்கி கதறுகிறது, வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அது எப்படி மான் எப்படி தண்ணியை தேடி அலைஞ்சி அதோட ஆத்துமா தேடி அலைஞ்சி தாகத்தோடு தெரியுதோ அதே போல் என்னுடைய ஆத்துமா தாகத்தோடு கர்த்தரை தேடி வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ நம்முடைய கதறல் தேவ சமூகத்தில் போயிட்டு எட்டும். காயினும் ஆபேலும் பலி செலுத்த போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, காயின் ஆபேலை கொன்னுறாரு. ஆனால் ஆபேலின் ரத்தம் தேவ நோக்கி கதறிச்சா, எனக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்க. அப்போன்னு கேட்குறாரு கர்த்தர், உன் தம்பி எங்கன்னு கேட்கும்போது, நான் அவனுக்கு என்ன காவலாளியா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்றாரு. ஆனால் அங்கே ஆபேல் ஜெபிக்கல, ஆனால் ஆபேலின் ரத்தம் கதறதை கர்த்தர் கேட்டு ஆபேலுக்காக தேவன் நியாயம் செய்கிறாரு, ஆபேலுக்காக கர்த்தர் வழக்காடுறாரு. நம்ம உபத்திரவ காலத்தில் பொறுமையோடு நம்பிக்கையோடு ஜெபத்தில் நம்ம உறுதியாக தடுத்திருக்கும் போது தேவன்கிட்ட நமக்கு கிருபையும் வரும். கதறல் ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலும் கொடுப்பாரு. யோபு பார்த்திங்கன்னா, யோபு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல்கள் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது பார்த்தீங்கன்னா யோபுக்கு வந்த நெருக்கங்கள் நாலா பக்கத்தில். பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆடு மாடுகள் போயிடுச்சு, கழுதை போயிடுச்சு, சரீரத்தில் வியாதி வந்துருச்சு, ஒன்றுமே அவளால் முடியவே இல்லை. தான் வாயை திறந்து அவரால் பேசவே முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு உச்சக்கட்டமாக கஷ்டமாயிடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, என் போஜனத்துக்கு முன்னே நான் சாப்பிட்றதுக்கு முன்னால் எனக்கு பெருமூச்சு விடுறேன், என்னால் முடியல. அப்புறமா என் கதறுதல்கள் வெள்ளம் போல புரண்டு போகிறது. அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோபுல சொல்றாரு, என் வழி காணப்படலை, தேவன் என்னை வணைந்து கொண்டார், வெளிச்சத்தை நான் பார்க்கல, இருள் என்னை மூடிக்கொண்டது, மன சஞ்சலங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் ஜீவனுக்கு கசப்பாயிடுச்சு, என் பிரேத குழியை நான் கண்டுபிடிச்சி நான் களி கூறுவேன், எனக்கு சுகம் இல்லை, எனக்கு இளைப்பாதல் இல்லை, எனக்கு அமைதி இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியல. யோபுடைய கதறல்கள் தேவ சமூகத்தை போய் எட்டுச்சு. அதே யோபு 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார், அவருடைய கதறலுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், செவி கொடுத்தாரு. இன்றைக்கி கூட நம்ம ஒரு உச்சமான நெருக்கத்தில் நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா நம்முடைய கதறல்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டணும். நம்முடைய கதறல்கள் தேவனுடைய கதவை தட்டணும். அவருடைய செவிகள் நமக்காக சாய்க்கப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். சங்கீதம் 22:1 பார்த்திங்கன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். அப்போது சில சமயத்தில் அப்படியே நாலா பக்கமும் நமக்கு நெருக்கமாக இடுக்கமாக இருக்கும். தேவன் நம்ம பக்கத்தில் இல்லையோ. யோபு சொல்லுவார், நான் முன்ன போன அவரை காணோம், பின்ன பார்த்து அவரை காணோம், நான் காணாதபடி
ஒளிஞ்சிருக்கிறாரோ? அப்போ சில சமயத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது. அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கர்த்தர். ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்ம அதிகமாக எப்போ ஜெபிக்கவே முடியலையோ அப்போ அதிகமாக ஜெபிக்கணும். எப்போ பைபிள் படிக்கவே முடியலையோ அப்போ அதிகமாக பைபிள் படிக்கணும். எப்போ ஆலயத்துக்கு போகவே முடியாத தோணுதோ அப்போ ஆலயத்தில் நேரத்தோடு போய் உட்காந்து ஆராதிக்கணும். எப்போ கொடுக்கவே முடியாத உச்சக்கட்ட கஷ்டம் வருதோ அப்போ அள்ளி கர்த்தருக்கு கொடுக்கணும். இது தேவன் நம்மளை பார்க்குற நேரங்கள். அப்போ இங்கே தாவீது சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் நீ ஏன் தூரமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மளுக்கு தூரமாக இருந்தார்னா நம்ம அவர்கிட்ட நெருங்கி போகணும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் தான் அடிக்கடி மாறிட்டுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு மாறுறேன், ஒரு நொடி பொழுதுக்கு மாறுறேன். சூழ்நிலைகள் என்னை மாற்றிடுது, நண்பர்கள் என்னை மாற்றிடுறாங்க, உறவுகள் என்னை மாற்றிடுது, பணம் என்னை மாற்றிடுது. ஆனால் தேவன் என்னை படைச்ச தெய்வம் ஒரு நாள் அவர் மாறலை. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்போ நான் தேவனை விட்டு தூரம் வந்திருந்தா நான் தேவன்கிட்ட இறங்கி போய் தேவன்கிட்ட நெருங்கி போய் ஆண்டவரே என்னுடைய கதறல்கள் என்னுடைய ஜபங்கள் நம்முடைய சமூகத்தில் எட்டுடன் கதறி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய கதறல்களுக்கு பதில் கொடுப்பார். என் இருதயத்தின் கொந்தளிப்புகளால் கதறுகிறேன். தாவீது சொல்றாரு, என் இருதயத்தில் கொந்தளிப்பு இருக்குது ஆண்டவரே. சில பேர் பார்த்தா எப்போதும் வைப்ரேஷன் மோட்லேயே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சாந்தம் இருக்காது, ஒரு அமைதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, அவங்களுக்குள்ள ஒரு பொறுமை இருக்காது, ஒரு நிதானம் இருக்காது. இந்த ஃபோன் எப்படி வைப்ரேஷன் கடகடகடகடந்தோ அதுபோல் அவங்க வைப்ரேஷன் மோட்லேயே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். பைபிள் இருக்குது, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்பதை அறிவேன், அவர் நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பார், நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களை என் வாழ்க்கையில் மாறாது. நிச்சயமாக தேவனை கைவிட மாட்டார். அப்படி அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ள இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும். அப்போ கர்த்தர் நம்மளோட கூட பேசுறதை நம்ம உணர முடியும். அந்த இருதயத்தின் கொந்தளிப்புகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். அப்புறமா எரேமியா சொல்கிறாரு, என் இருதயம் என்னில் கதறுகிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது, நான் பேசாமல் அமர்ந்திருக்கக்கூடாது. என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. அங்கே சொல்கிறாரு, என் இருதயம் என்னில் கதறுகிறது, என் உள்ளம் வேதனைப்படுது, நான் பேசாமல் அமர்ந்திருக்க என்னால் முடியாது. எரேமியாவுடைய கதறுதல்கள். அப்போது அவர் இப்படி கதறி சொல்கிறாரு. ஆனால் அந்த கதறல் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. இன்றைக்கி கூட நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள், நம்மளால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள், நம்ம கதறி ஜெபிக்கும்போது, கதறி அழும்போது, கதறி நம்ம தேவ சமூகத்தில் நம்மளுடைய இருதயத்தின் பாரங்களை கொட்டும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட கதறல்களுக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய கதறலின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டுது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொன்ன தாவீதின் சத்தத்தை கர்த்தர் கேட்டது போல நம்மளுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டு நம்மளை நிச்சயமாக இந்த சூழ்நிலைக்கு விடுதலையாக்கி நம்மளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலங்களை ஏறி வர பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரம் நமக்கு கொடுப்பார். முந்தி அன்பு கொண்டவர் முடிவு பண்ணி நமக்கு அன்பு கூறுவார். அவர் கரம் நம்மளோடு கூட இருக்குது. அவர் வலது கரம் நம்மளை தேற்றுகிறது. அவர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். ஜீவனுள்ள நாளால் நமக்கு நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். நம்ம கர்த்தரை வீட்டில் நீடித்த நாட்கள் நினைத்திருப்போம். நம்மளோட கதறல்களை கர்த்தர் மாற்றுவாராக.